ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழாக பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஆட்டம்ஸ் பற்றி. ஆட்டம்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அந்த உலகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் நிறைய கேட்டகரிஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், டிசிப்ளின் வரையா. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஆட்டம்ஸ் பற்றி. ஆட்டம்ஸ் வந்து என்னென்னா, நம்ம எலமெண்ட்ஸில் இருக்கிற ஃபண்டமெண்டல் பார்ட். அதுதான் ஒரு பேசிக் பார்ட்டிகல். மில்லியன் கணக்காக ஜில்லியன் கணக்காக கம்பைன் ஆகி நம்மளுக்கு பார்க்குறது தான் வந்து எண்ட் ரிசல்ட் வந்து ஒரு எலமெண்ட். அது சில்வராக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும். இந்த ஆட்டம்ஸ் பற்றி செஞ்சுரிஸ் கணக்காகவே ஒரு நாலேஜ் இருந்தது. ஆனால் அவங்களால வந்து கரெக்டாக ஜீரோ இன் பண்ண முடியல. ஒரு 2000 இயர்ஸாக வந்து ஒரு காமன் நாலேஜ் ஒன்று இருந்தது. உலகத்தில் வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிகளுக்கு கீழே எந்த பார்ட்டிகளும் இல்லை. அதாவது ரொம்ப டைனியான பார்ட்டிக்கல், அதுக்கு கீழே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது ஆட்டமும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் நாலேஜ் வச்சுருந்தாங்க. நம்ம 1800s தான் வந்து சயின்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகி இதை கரெக்டாக ஜீரோ இன் பண்ணி ஆட்டம்னா என்ன, அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டமை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம உள்ள கொஞ்சம் டெப்த்துக்கு போவோம். ஆட்டம்னா என்ன? ஆட்டம் வந்து ஒரு பில்டிங் பிளாக் எல்லா எலமெண்ட்க்கும். ஆட்டமில் வந்து 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரான். இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளார இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் வந்து இது வரைக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட் ஷேப்பில் வந்து ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதாவது நீங்கள் சோலார் சிஸ்டம் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டம்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நியூக்ளியஸ், ஒரு எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ சயின்ஸ் எல்லாம் இவால்வ் ஆகி அதெல்லாம் பழைய கதையை மாதிரி ஆக்கிட்டாங்க இப்போ. ஸோ சயின்ஸ் வந்து இப்போ குவாண்டம் தியரிலாம் வச்சு நிறைய வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. குவாண்டம் தியரி பேஸ் பண்ணி பார்த்தா ஆட்டம் வந்து வேற ஷேப் கொண்டாந்துட்டாங்க. இப்போ நியூக்ளியர் சென்டரில் வச்சு இந்த ஆர்பிட் வந்து எல்லாமே நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கிற ஆர்பிட் இல்லாமல் ஆர்பிட் வந்து வேற மாதிரி பேட்டர்னில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டம்னு ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டிசைன் வந்து ஆட்டம்க்கு வந்து அது குவாண்டம் தியரி பேஸ் பண்ணி பண்ணுது. இன்னொன்று வந்து அதனோட ஆர்பிட் வந்து எல்லாமே வந்து வேற டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குவாண்டம் வந்து வேற டாபிக். அதுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். நான் லிங்க்ஸ் கீழே போகிறேன், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணுங்க. ஸோ அதில் இருக்கிற இன்டர்பிரிட்டேஷன், ஆட்டமோட இன்டர்பிரிட்டேஷனும் வந்து வேற குவாண்டம் வேர்ல்டில் வந்து. இந்த ஆட்டம்ஸோட நாலேஜ் வந்து நம்ம டெக்கெட்ஸ் போக போக வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த நாலேஜ்க்கும் இப்போதைக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சயின்டிஸ்ட் வர வர இருக்கிற பழைய தியரி எடுத்து அனலைஸ் பண்ணி அது புதுசாக வேறு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி பழசை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிடுறாங்க, இல்லை பழசை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டம் வந்து இன்னும் இவால்விங் டெக்னாலஜின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, ஆட்டம் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெளிவாக அப்படின்னா நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு பார் எடுத்துக்கோங்க. அந்த கோல்டு பாரை வந்து நீங்கள் உடச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பார் வந்து 2ஆக உடைக்கிறீங்க, 2ஆக இருக்கிறத 4ஆக உடைக்கிறீங்க, இப்படி உடச்சிக்கிட்டே போறீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப தின் ஆகிடும். அப்பயும் அது கோல்டு தான். ஸோ இன்னும் உடச்சிக்கிட்டே போறீங்க. நீங்கள் வந்து மில்லியன் டைம்ஸ் உடச்சிக்கிட்டே போகும்போது கடைசியிலே நீங்கள் வந்து எண்டாவது வந்து ஆட்டம். இப்போ அந்த ஆட்டமும் கோல்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹைப்போதெட்டிக்கலாக வந்து அந்த ஆட்டமை உடைக்கிறோம். அப்படி நம்ம உடைச்சாச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து அதுக்கப்புறம் கோல்டு கிடையாது. அந்த ஆட்டம் வந்து வேற ஏதோ ஒரு எலமெண்ட். ஸோ நீங்கள் அந்த ஆட்டம் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த எலமெண்ட் தான். அந்த ஆட்டமில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட்டமை உடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து வேற ஏதாவது எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த ஆட்டம் வந்து நீங்கள் என்ன எலமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்களோ அது இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஆட்டமோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட்டமில் இருக்கிறது அந்த 3 விஷயம்: புரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதில் ஏதோ ஒன்று மாறிச்சு, இல்லை ஒன்று கம்மியாச்சு, இல்லை ஒன்று ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட பேர் வந்து வேறையாக போயிடும். அது வேற பிஹேவியர் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டமோட ஒரு ஃபவுண்டேஷன். இது இந்த ஆட்டம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு தெரியும், அந்த ஆட்டமை உடைக்க முடியாதுன்றதும் தெரியும். ஆனால் அந்த ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. அப்புறம் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் தான் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஜே தாம்சன். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ்னு ஒன்று இருக்குது ஆட்டம் உள்ளார அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. அது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த டைமில் வந்து அவர் நம்ம டிவி வர்றதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்ச எக்யூப்மெண்ட் தான் வந்து நம்ம பின்னாடி டிவியில் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த எக்யூப்மெண்ட் பேர் வந்து கேத்தோட் ரே டியூப். கேத்தோட் ரே டியூப் வந்து ஒரு எண்டில் வந்து டயமீட்டர் கம்மியாக இருக்கும், இன்னொரு எண்டில் வந்து டயமீட்டர் அதிகமாக இருக்கும். அது நம்ம ட்ரம்பட் மாதிரி இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்பட் மாதிரி இருக்கும். உள்ள வந்து வேக்யூம் சேம்பர். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கேத்தோட் ரே டியூப்ல வந்து 2 எலக்ட்ரோட வச்சுட்டார். 2 மெட்டல் எலக்ட்ரோட வச்சுட்டு வெளியில வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த கனெக்ட் பண்ணும்போது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து நெகட்டிவ்ல இருந்து ஆட்டம் போகுது. அப்போ அவருக்கு எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியாது. ஸோ அவர் பேட்டரியிலேருந்து ஆட்டம் போகுது. அந்த ஆட்டம் வந்து அடுத்த எண்டு பாசிட்டிவ் வந்து அந்த ஆட்டம் வந்து ரீச் ஆகிடும். ரீச் ஆனால் என்ன பிஹேவியர் அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறதுக்காக அவர் பண்ணார். அவர் என்ன ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணார்னா அந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கிற அந்த எலக்ட்ரோட் வந்து அவர் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டார். அவரோட தியரி வந்து அந்த ஆட்டம் வந்து அந்த
ஓட்டல எஸ்கேப் ஆகி கேத்தோட் ரே டியூப் வழியா உள்ள வெளியில வந்துச்சுன்னா அங்க வந்து அந்த சில்வர் ஸ்கிரீன் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து தெரியும் அப்படின்றது அவர் வந்து ஒரு அப்சர்வேஷனுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சார். ஸோ இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணுறாரு. பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் நினச்ச மாதிரியே வந்து நெகட்டிவ் எண்ட்ல இருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒரு டாட் மாதிரி. அவருக்கு வந்து என்னன்னா ஒரு தியரி வந்து ஒன்று பாஸ்டுலேட் பண்ணார். அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம்லேருந்து பாசிட்டிவ் வந்து ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து அந்த அட்ராக்ட் ஆனது வந்து சின்ன தொலை இருந்ததுனால என்னன்னா அந்த வந்த ஸ்பீடில் வந்து அது பிளாக் ஆகாமல் அந்த தொலை வழியாக வெளியில் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஆனால் அப்பயும் வந்து அவர் தெரியாது அது எலக்ட்ரான் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரிஞ்சிச்சுன்றது மட்டும் கண்டுபிடிச்சார். அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பேட்டரி கனெக்ஷன் டெர்மினலுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணார்னா இன்னும் 2 டெர்மினல் ஒன்று வச்சார். 2 பிளேட், ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று வச்சார். அதுக்கு பவர் சோர்ஸ் ஒன்று கொடுத்துட்டு மறுபடியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணார். ரிப்பீட் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா, அந்த வெளியில் வந்து அந்த கேத்தோட் ரே வந்து இப்போ அந்த பாசிட்டிவ் பிளேட் எங்கே இருக்கோ அந்த சைடில் கொஞ்சம் பெண்ட் ஆகி எங்கே வந்து முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சதோ அதுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது பாசிட்டிவ் சைடுக்கு நோக்கி வந்து அது பெண்ட் ஆகி வந்து தெரிஞ்சது. அவருக்கு அப்போ வந்து பஸ்லிங்காக போயிடுச்சு. ஏன் இந்த ரே வந்து இந்த ஆட்டம், அப்போ கூட அவருக்கு எலக்ட்ரான் தெரியாது, ஏன் இந்த ஆட்டம் வந்து வெளியில் நம்ம இந்த செகண்டரி டெர்மினல்ஸ் கனெக்ட் பண்ணாத வரைக்கும் வந்து அது சென்ட்ரலாக தான் இருந்தது கேத்தோட் ரே டியூப்ல, அது அக்செப்டட் பிஹேவியர். ஆனால் ஏன் வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணோன்னே ஏன் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து பெண்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு குழப்பமாக போயிடுச்சு. அப்புறம் தான் அவர் வந்து அதை யோசிச்சு பார்த்தாரு, இது வந்து அப்போ இது வெளியில் வந்தது வந்து ஆட்டம் கிடையாது, ஏன்னா பாசிட்டிவ் சைடில் வந்து ஏதோ ஒன்று புல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ்க்கு வந்து புல் ஆகும். அப்போ ஆட்டம் வந்து உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் எலக்ட்ரான் அப்படின்னு வந்து அவர் பேரை வச்சார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து பிறந்த கதை. ஜே தாம்சனோட ஆட்டம் மாடல் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணார். அவரோட ஆட்டம் மாடல் வந்து ஒரு கப் கேக் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா நம்ம வந்து ஒரு கப் கேக்கில் வந்து மேலே வந்து அந்த ப்ளூபெரிஸ் அதெல்லாம் வந்து வச்சிருப்போம், அதுதான் ஒரு எலக்ட்ரான் சொல்றாரு. அதனால் இது வந்து ஆட்டம் வேர்ல்டு, ஆனால் உள்ள வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்றது தான் வந்து அவர் வந்து டிட்டர்மைன் பண்ணது. அப்புறம் ப்ரோட்டான்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ப்ரோட்டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டிசைன் பண்ணி இதுதான் ஆட்டம் அப்படின்னு சொல்லி அவர் மாடலில் கொடுத்தாரு. அந்த மாடல் தான் வந்து ஆட்டம் மாடல்னு சொல்லி பல வருஷம் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் வந்து நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. தாம்சனோட அட்டாமிக் மாடல் தான் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்தார், அவர் வந்து ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு. அவர் ஜே தாம்சன் எடுத்த மாடலை எடுத்துட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா கோல்டு ஃபாயில் எடுத்துக்கிட்டாரு. கோல்டு ஃபாயில் எடுத்துட்டு அந்த கோல்டு ஃபாயில் மேலே வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் ரே வந்து அனுப்பிச்சார். ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னன்னா வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், அதுதான் ஆல்ஃபா பார்ட்டிகல். இப்போ அந்த ரே வந்து கோல்டு ஃபாயில் வழியாக அனுப்பிச்சாரு. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா, அவர் ஜே தாம்சன் சொன்ன மாதிரி வந்து ஆட்டம் வந்து ஒரு கப் கேக் மாதிரி, அந்த அந்த கப் கேக் உள்ளார வந்து அங்கங்கே வந்து பெரிஸ் ப்ளூ பெரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அப்போனா வந்து அது ஒரு டென்ஸான ஒரு ஆப்ஜெக்ட். அவர் எதிர்பார்க்கறது வந்து அந்த கோல்டு ஃபாயிலில் வந்து போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்ப்பு. அவர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கோல்டு ஃபாயிலை சென்ட்ரல் வச்சிட்டாரு. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா வந்து ரிங்கில் எங்கே வேணால் வந்து தெரியும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் என்ன அப்சர்வ் பண்ணார் அப்படின்னா, நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு ஃபாயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துச்சு. சிலது டீவியேட் ஆகி ஒரு ஆங்கிளில் போய் அடிச்சது. ஒரு சில பார்ட்டிகல் தான் வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே மறுபடியும் வந்தது. ஸோ இது அவருக்கு வந்து பசிலியாக இருந்தது. என்னன்னா ஒரு ஆட்டம் வந்து ஒரு டென்ஸான ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஏன் வந்து நிறைய வந்து உள்ள பெனட்ரேட் ஆகி உள்ளே போகணும், இது வந்து ஒரு ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டினாக இருந்தது. அதே மாதிரி அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மாறி மாறி பண்ணும்போது ரிசல்ட் சேமாக தான் வந்தது. அதனால் அவர் அமிச்ச ரேஸில் வந்து முக்கால்வாசி ரே வந்து உள்ள பெனட்ரேட் ஆகிட்டு பின்னாடி ஸ்க்ரீனுக்கு போயிடுச்சு, சிலது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தது, சிலது ஆங்கிளில் போய் பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். அவர் என்ன கன்க்ளூஷன் வந்தார்னா, ஆட்டம்ஸ் வந்து ஒரு டென்ஸான ஆப்ஜெக்ட் கிடையாது, ஆட்டம்ஸ் வந்து ஒரு ஹாலோவான ஆப்ஜெக்ட். அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு, சென்ட்ரலில் வந்து நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கு. அதனால தான் வந்து சில பார்ட்டிகல்ஸ் வந்து கரெக்டாக போய் அந்த நியூக்ளியஸில் அடித்தா ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சார். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆட்டம்ஸ்க்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் அந்த புது ஆட்டம் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கும், அதில் வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் உள்ளே போட்டாங்க. அப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வந்து ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அந்த ஆர்பிட்டுக்கு நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கும். ஏன் கேப் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் ரூதர்ஃபோர்ட் வந்து கண்டுபிடிச்சது. நம்ம வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் அமைச்சு அந்த கேப் வழியாக எஸ்கேப் ஆகி பின்னாடி போய் அந்த ரே வந்ததுனால ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணி இப்போ நம்ம பார்க்குற டயக்ராம் வந்து அவர் பேஸ் பண்ண அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம வந்து அந்த டயக்ராமை டிரைவ் பண்ணோம். சரி, இப்போ வந்து ஆட்டமோட எப்படி வந்தது கதை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து ஆட்டம் பற்றி கொஞ்சம் உள்ள டீப்பாக போகலாம்.
இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்டம்க்கு வந்து உங்களுக்கு வந்து புரோட்டான்ஸ் இருக்கு, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால வந்துன்னா அது ஒரு பெரிய ஒரு டைட் பாண்டிங் அது. அந்த பாண்டிங் வந்து எவ்வளோ டைட்னா நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டு அதை விட ஒரு 10 மடங்கு டைட் அது. ஸோ அன்னதான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேயும் நகராம போகுது. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக சுத்திட்டு இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆர்பிட் விட்டு கிளம்பி எங்கே வேணா போயிடலாம், ஆனால் அது போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த அந்த பாண்டிங் தான் அது வந்து எலக்ட்ரான்ஸை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து நியூட்ரான்ஸ் வந்து உள்ள இருக்கிறது வந்து அது நியூட்ரல் சார்ஜ். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஐசோடோப்ஸ்ல தான் அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு வந்து புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் ஒரு சிங்க்ல இருக்கிறதுனால தான் வந்து அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு. புரோட்டான் வந்து 10 இருந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து 10 இருக்கணும். அதுதான் வந்து எல்லா ஆட்டம்லையும் நடக்குது. ஸோ புரோட்டானோட கவுண்ட்டும் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்ல வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து மாறிடும். அந்த எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து 2n². என்னன்றது ஆர்பிட் நம்பர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னு எடுத்தீங்க அப்படின்னா 2n² போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வரும். இதே செகண்ட் ஆர்பிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி வந்து சுத்த ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து பின்னாடி போகணும். இந்த வேர்ல்டு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, இந்த வேர்ல்டுன்றது இந்த யூனிவர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, அந்த பிக் பேங் அப்படின்வாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் அதெல்லாம் உருவான டைம்ல வந்து அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஒரு கினெட்டிக் எனர்ஜி வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த கினெட்டிக் எனர்ஜியில் வந்து போயிட்டே இருக்க எலக்ட்ரான்ஸ் இன்னும் கூட அது ஸ்டாப் ஆகலை. ஆனால் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரான்ஸோட கினெட்டிக் எனர்ஜி வந்து ஸ்டாப் ஆகாததுனால வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த நியூக்ளியஸை வச்சு. இந்த தடம் மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் வந்து அதை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தியரி பண்றாங்க. இது எப்படி நீங்க பார்க்கலாம்னா சோலார் சிஸ்டம்ல வந்து எப்படி நம்ம பிளானட்ஸ் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு, யார் அந்த பிளானட்டை சுத்த வச்சது, எப்படி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் பேங் அந்த டைம்ல ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் அந்த கைனடிக் எனர்ஜி வந்து எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால வந்து அது சுத்திக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரான்ஸ்க்கு அதே மாதிரி தான், எதுவும் இல்லை அதனால சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற நியூட்ரான்ஸோட பங்கே வந்து வேற. நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், அப்புறம் எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே மூணுமே ஒரே நம்பர் தான் இருக்கும். ஆனால் சில டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரான்ஸை வந்து நம்ம வந்து ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூட்ரான் வந்து வேற எலமெண்ட் மாதிரி அதை மாற்றி விட்டுரும். அதாவது அதே ஆட்டம் தான், அதே எலமெண்ட் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அது பேர் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் புரோட்டானை மாற்றினீங்க இல்லை எலக்ட்ரானிக்கை மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வேற எலமெண்ட் ஆகிடும். ஆனால் நியூட்ரானை மாற்றினீங்க இல்லை ஆட் பண்ணீங்க இல்லை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதே எலமெண்ட் தான், ஆனால் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறி போயிடும். அது வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்வாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து டாக் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எல்லாமே டாக்ஸ் தான், ஆனால் டாக்ல வந்து ஒவ்வொரு டாக் பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன ஆகும்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறிடும், குணாதிசயம் வந்து மாறிடும். ஆனால் எல்லாமே வந்து நாய் கேட்டகரியில் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் போகணும். இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளார இருக்குது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான். நீங்கள் வந்து நியூட்ரானை 2 3 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு வந்து நீங்கள் ஐசோடோப்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் வந்து யுரேனியம் ஆட்டமை எடுத்து நம்ம வந்து யுரேனியம் வந்து 235, யுரேனியம் 238 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேற ஐசோடோப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஒன்று வந்து அதை நம்ம வந்து நியூக்ளியர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது எப்படி வந்து அதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரான்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யுரேனியம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க ஆட்டம் வச்சு. நியூக்ளியஸ்குள்ளார வந்து புரோட்டான்ஸ் வந்து எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ 2 பாசிட்டிவ் சார்ஜை நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ரிப்பல் ஆகணும். ஆனால் புரோட்டான்ஸ் வந்து எல்லாமே உள்ள ஒன்றா வந்து இருக்கு. அது எப்படி சாத்தியம்? இப்போ வந்து 10 எலக்ட்ரான் இருக்குன்னா 10 புரோட்டான் வந்து ஒரே இடத்துல இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பசிலிங்கான ஒரு கொஸ்டின். ஸோ இதையும் வந்து சயின்டிஸ்ட் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. இது எப்படி வந்து புரோட்டான் வந்து ஒரே சார்ஜாக இருந்தாலும் எப்படி ரிப்பல் ஆகாமல் ஒரே இடத்துல நியூக்ளியஸ்குள்ளார அடங்கியிருக்கு அப்படின்னு. இதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னா நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் வந்து அதை விட ஒரு 10 மடங்கான ஃபோர்ஸ். அதனால வந்து என்னன்னா அந்த புரோட்டான் வந்து ரிப்பல் ஆனாலும் நியூக்ளியஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி உள்ள வச்சிருக்கு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எர்த்துக்கு வந்து ஒரு கிராவிட்டி இருக்கு, ஆனால் சூரியனோட கிராவிட்டி கம்பேர் பண்ணும்போது எர்த்து கிராவிட்டி ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது சூரியன் தான் வந்து எல்லா பிளானட்டையும் ஒரு இடத்துல வந்து இன்டாக்டா வச்சிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து புரோட்டான்ஸோட சேம் சார்ஜ் வந்து ரிப்பல் ஆனாலும் நியூக்ளியஸ் உள்ளார இருக்கிறதுனால வந்து நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் வந்து அதை வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிட்டு இருக்கு. அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்டம்ஸ்ல வந்து 2 ஆட்டம்ஸ் வந்து பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம மாலிகுல்ன்றோம். அதே மாதிரி 2 நியூக்ளியஸை கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்க வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு எனார்மஸ் ஃபோர்ஸ் வேணும். அந்த மாதிரி சேர்க்க வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். சயின்ஸ் மெத்தட்ஸில் அது பண்ண முடியும். அப்படின்னா அதனோட எனர்ஜி ரிலீஸ் வந்து எனார்மஸாக இருக்கும். இவன் தான் அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் நம்ம 2 நியூக்ளியஸை வந்து சேர்க்கறது வந்து ஒரு பெரிய எனர்ஜி வந்து வெளில இருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு கியூரியஸாக ஒரு கொஸ்டினை கேட்கலாம்.
ஆட்டம் வந்து உயிர் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டே இருக்கு, புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எல்லாமே சார்ஜஸ் இருக்கு. இதுக்கு வந்து உயிர் இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஆட்டம்ஸ் வச்சு நீங்க உயிர் இல்லாத பொருளையும் பார்க்க முடியும், உயிர் இருக்கிற பொருளையும் பார்க்க முடியும். அப்படின்ற போது ஆட்டம் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேஸ் தான். ஆட்டம் இல்லாம வந்து ரெண்டுமே இருக்க சாத்தியம் கிடையாது. ஆனா வந்து நான் உங்க இன்டர்பிரேஷன் விட்டுறேன், ஆட்டம் வந்து உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆனா ஆட்டம் வச்சு நம்ம ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். சரி, உங்களுக்கு வந்து இந்த ஆட்டம் பத்தி கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஃபீட்பேக்கும் கொடுங்க. வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். புது வீடியோ இருந்தாலும் வந்து நீங்க வந்து ரிக்வஸ்ட் போடுங்க, நான் அந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? பார்ப்பாங்களா? பாய்.